இன்றைக்கி நம்ம குவிக் அண்ட் ஈஸியான சைட் டிஷ் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கேரட் பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வெறும் பேனில் கூட வச்சு பண்ணலாம். நான் வந்து எனக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ்க்கு போகணும், ஸோ எல்லாமே சீக்கிரம் பண்ணணுன்றதில் குக்கரில் வச்சு நான் வேக வச்சுக்கிறேன். வேக வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு கேரட் பீன்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து 2 விசில் விட்டு இறக்கிடலாம். 2 இல்லைன்னா 3 விசில் விட்டு இறக்கிடலாம். இந்த பொரியலுக்கு நான் தேங்காய் துருவி தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து தேங்காவை நான் துருவ மாட்டேன், டைம் எடுக்கிறதுனால துருவுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் வந்து மிக்ஸிக்கு அடைச்சி எடுத்துப்பேன். நார்மலாக மிக்ஸிக்கு அடைச்சி எடுக்கும்போது நான் இந்த கட் பண்ணி சேர்க்க மாட்டேன், அது எனக்கு பிடிக்காத வேலை. இடித்து மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ வந்து தேங்காய் துருவின மாதிரி நல்லா கிடைக்கும், நல்லா ஃபைனாகவே கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த சைட் டிஷ் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் குக்கரில் வச்சு பண்ணுறதுனால தான். இது இடித்து எடுத்தாச்சு. இப்போ கேரட் பீன்ஸ் வந்து 2 விசில் வந்துருச்சு. ஸோ வந்து அதை ஏர் எடுத்து விட்டுட்டு நான் இப்போ இதை இறக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி தேங்கி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த தண்ணியோடய எடுத்து தாளிச்சிடலாம். தாளிக்கும் போது என்ன ஆகும்னா அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சோன்னா தண்ணி வந்து இறுகி வந்துடும். ஸோ வந்து தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண போவதில்லை. இப்போ தேங்காவை மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம தான் தேங்காய் வெறுமா தேங்காய் பூ மாதிரி அடித்து எடுக்கணும். இப்போ வந்து பேனில் எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் டயட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் தாளிக்காமல் இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, அது குக்கர் திறந்துட்டு கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விட்டுட்டுனா தண்ணி இறுகிரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கோகனட் ஆட் பண்ணிவிட்டு தூவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அதை கிளறி விட்டுட்டு அப்புறம் இறக்கிடலாம். பட் நான் எண்ணெய் ஊற்றி தாளித்து தாங்க இது எடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வச்சிங்கன்னா தண்ணி இந்த மாதிரி இறுகி வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஸ்டேஜ் நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் வரைக்கும் அதை கிளறி விட்டுட்டே இருந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறமா இறக்கிடலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். ஏன்னா கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். மற்றபடி கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு, சப்போஸ் உப்பு இல்லைனா சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இது இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேரட் பீன்ஸ் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காகவும் பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.